எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. அது என்னமோ தெரியல, நல்லா சந்தோஷமா இருப்பாங்க பசங்க. கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி சோகமா சீரியஸ் ஆகிடுவாங்க. அதே மாதிரி தான் வெள்ளிக்கிழமையான இந்த நிஃப்டிக்கு என்னதான் ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. சமீப காலமாக நிஃப்டி வெள்ளிக்கிழமையான இறங்கிடுது. இன்னைக்கும் வெள்ளிக்கிழமை ராமசாமி வராண்டோய் அப்படின்னு பயந்துக்கிட்டு 150 பாயிண்ட் இறங்கி விட்டது. கண்டிப்பாக இன்னைக்கு பல பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோ பங்க்சர் பண்ணி விட்டுருப்பாங்க. இந்த சமயத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகளை முதல்ல படிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். ஒரு நண்பர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, எனக்கு அப்படியே அள்ளி கொடுத்துட்டாங்க லாபத்தை 2 நாளில். இந்த என்எஸ்டிஎல்னு ஒரு பங்கு, லக்ஷ்மி ஃபினான்ஸ் அப்படின்னு ஒரு பங்கு, இவங்க 2 பேரும் சேர்ந்து 2 நாட்களில் எனக்கு 50% அப்படியே அள்ளி கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நண்பர் சொல்கிறாரு. நண்பர்களே, பார்க்கறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் எல்லாருனாலையும் ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியாது. இப்போ கூட நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, உலகத்தில் 60% மேலே சம்பாதிக்கக்கூடியவர்கள், 50% மேலே சம்பாதிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணிடலாம். இந்த உலகத்திலே கண்டினியூஸாக ஒவ்வொரு வருஷமும் 50% மேலே சம்பாதிச்சவங்க அப்படின்னாக்கா மிக மிக குறைவான ஆட்கள். வாரன் பஃபட் அவர்கள் கூட அந்த லிஸ்ட்ல இல்லை. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில ஒரு நண்பர் ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, ஒரு வாரத்தில் 5 ட்ரேடிங் டே இருக்கு. இந்த 5 நாள் சேர்ந்து ஒரே 1% நீங்க வசூலிச்சிங்கன்னாவே ஒரு வருஷத்துல நீங்க மார்க்கெட்ல இருந்து கிட்டத்தட்ட 52% நீங்க வசூலிச்சிடலாம். ஆனா கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆமா, அது கிடைக்கிறதே இல்லை. அதனாலதான் உலகத்திலேயே 50% மேல கன்சிஸ்டண்டா சம்பாதிச்ச ஆட்களே இல்லை. இந்த ஜிம் சிம்சன்ஸ் அப்படின்றவர் மட்டும்தான் இந்த மெடாலியன் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு அதுல கன்சிஸ்டண்டா பெரிய அளவில் சம்பாரிச்சு காமிச்சவரு. அது எப்படி சம்பாதிச்சாருன்னு கேளுங்க. ஒவ்வொரு ஃபீல்டுலையும் மிகவும் அறிவாளியாக இருக்கக்கூடிய ஆட்கள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க மேக்ஸ் அப்படின்ற சப்ஜெக்ட் நீங்க படிச்சுட்டு இருக்கீங்கன்னா, உங்க காலேஜில் கடைசி டேர்ம்ல யாரெல்லாம் நல்ல அறிவாளி, உங்களுக்குள்ளேயே யாரு டாப் 5 அறிவாளி, அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டுலையும் டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஆளுகளை எடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து பண்ணதான் இந்த மெடாலியன் ஃபண்ட் அப்படின்றது. அது இப்போ மார்க்கெட்டில் ஓப்பனாகவும் இல்லை. நம்ம போய் அது இப்போ எவ்வளோ சம்பாரிச்சிட்டு இருக்குன்னு நம்மளுக்கு பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப நியாயமாக தெரியுது. எப்போ ஒரு 5 நாள் கூடி 1% சம்பாதிக்க முடியாதா? அட, ஹோட்டல்காரங்க 2 இட்லி சுட்டு வித்தாக்க பாதிக்கு பாதி லாபம் அப்படின்றாங்க. உங்களால் ஒரு 1 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு வரீங்க, ஒரு 5 நாள் கூடி அந்த 1 லட்ச ரூபாய்க்கு 1%, அடுத்த வாரத்தில் ஒரு 1%, இப்படியே ஒரு 52 வாரம் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் சம்பாதிக்க முடியாத 52% அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது கேள்வி கேட்குறதுக்கு. ஆனால் அது ரொம்ப கஷ்டம். நண்பர்களே, இப்போதான் நம்ம கவலை தரக்கூடிய மனசுக்குள் சோகமாக இருக்கக்கூடிய சில நியூஸ்களை பார்க்குறோம். அதில் ஒரு நண்பர் யோசிச்சுட்டு இருக்காரு, டாடா மோட்டார் ஷேர் பிரைஸ் உனக்கு என்னதான்ப்பா ஆச்சு? அந்த எம்என்டம் என்பது மேலே தான் இருக்குது, ஹூண்டாய் அப்படின்ற கம்பெனியும் மேலே தான் இருக்குது, மாருதி சுசுகியும் கூட பரவாயில்ல, ஆனால் உனக்கு என்னதான் ஆச்சு? இப்போ நாம் இருக்கிறது ஆகஸ்ட் மாதம். ஆனால் இந்த டாடா மோட்டார் ஷேர் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே நிறைய பேர் கவலைப்படுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த பங்கு மே மாசத்துல என்ன லோ இருந்ததோ அந்த மே மாசத்தினுடைய லோல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்ப 4 மாசம் என்பது வெட்டியா தான் போயிருக்கு அவங்களுக்கு. இதே சமயத்துல இந்த பங்கு 740 வரைக்கும் போயிருக்கு, ஜூன் மாசத்தினுடைய ஹை. அட, கடைசிக்கு நீ அந்த இடம் வந்தீங்கன்னா கூட கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்குமேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. எது எப்படியோ டாடா மோட்டார் அப்படின்ற பங்குல ரிசல்ட்டினுடைய சீசனை ஒட்டி இனி அடுத்தடுத்த நாட்கள்ல இது என்னங்க கொடுமையா இருக்கு, நாளைக்கு வேற லீவா போச்சு, சரி பரவாயில்ல, அடுத்த வாரத்திலேயாவது ஏதாவது மாற்றம் வருமா, டக்குன்னு ஜம்ப் அடிச்சு மேலே ஏதாவது ரிசல்ட்டை காரணமாக வச்சுக்கிட்டு 720 ரூபாய்க்கு இது போகுமா, இல்லை கடைசிக்கு இன்னுமே கீழே இறங்கி மறுபடியும் ஒரு 500 ரூபா பக்கத்துலையாவது வருமா அப்படின்னு ரொம்பவுமே ஒரு சென்டர் பாயிண்ட்ல இருக்கு. இதுக்குண்டான நியூஸ் இருக்கு ரிசல்ட் சீசனை ஒட்டி. இந்த 2யுமே வச்சுக்கிட்டு நாளைக்கு ஏதாவது பெருசா பண்ணுவானா அப்படின்னு பார்த்தா நாளைக்கு வேற மார்க்கெட் லீவா போச்சு. எப்படியெல்லாம் போட்டு கொடுமைப்படுத்தி சித்திரவதை பண்றாங்க பார்த்தீங்களா நண்பர்களே மார்க்கெட்ல. ஏன்னா எந்த ஒரு ஸ்டாக்குக்குமே எந்த விதமான நியூஸும் வராது. ஆர்டர் பிடிச்சாங்களா, ஆர்டர் பிடிக்கலையா, எந்த விதமான தகவலும் பெருசா ட்ரிகர் பண்ணி விடுற மாதிரி வராது. ஒரே ஒரு தகவலை நம்பி நிறைய பேர் 3 மாசம் உட்கார்ந்திருப்பாங்க. எதுக்கு? ஒரு 10%, 15% வேகமா மேலேயோ கீழேயோ போகக்கூடிய சமயம் தான் அந்த ரிசல்ட் வரக்கூடிய சீசன்.
அப்போ பார்த்து நாளைக்கு 2 நாள் லீவாக போச்சு. நண்பர்களே, இன்னைக்கு ரொம்பவும் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு பங்குகளில் இந்த கல்யாண் ஜுவல்லரி அப்படின்ற பங்கு இருக்கு. ஆனால் இந்த ஸ்டாக் வச்சிருக்கிறவங்கலாம் இன்னைக்கு ஒரு மாதிரி சோகமாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அது 8.5% இறங்கியிருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் அதனுடைய ரிசல்ட் தான். அந்த ரிசல்ட்டில் வந்து அவங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க. போன குவார்ட்டரோடவும் இப்போ சேல்ஸ் என்பது இன்க்ரீஸ் ஆயிருக்கு, லாபம் என்பதும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் மார்க்கெட் வந்து அந்த ரிசல்ட்டை செலிப்ரேட் பண்ண விரும்பல. அது ஒரு எஸ்டிமேஷன் போட்டு வச்சிருக்கு, அதை வந்து மீட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அதை பிடிச்சி 8% இறக்கி விட்டாங்க இன்னைக்கு. ஸோ சமீபத்தில் ஒரு அருமையான ரெக்கவரி, 400 ரூபாய் எங்கே 600 ரூபாய் எங்கே, மிகவும் அற்புதமாக 50%க்கு மேல் ஏறி வந்த இந்த கல்யாண் ஜுவல்லரி அப்படின்ற பங்கு ரிசல்ட் என்பதை காரணம் காமிச்சு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேண்டில், பிக் லாங் கேண்டில் அப்படின்றது போட வச்சுட்டாங்க. இனி அடுத்தடுத்த நாட்கள் இது என்ன பண்ணும் அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இது ஒருவேளை குப்புன்னு கீழே விழுந்ததுன்னா ஸ்மார்ட் மணி கான்செப்டில் எப்படா மறுபடியும் 400 ரூபா வரும்னு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஏன்னா அது இன்னுமே லாபம் தொடர்ந்து செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கிறவங்க எப்படா கீழே விழுகுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அல்லது இந்த பங்கு மறுபடியும் திரும்பி 52 வீக் ஹை போகுமா என்பதுதான் இன்றைய முக்கியமான பரபரப்பான கேள்வி. இப்போ இன்னொரு பரபரப்பான கேள்வியும் போயிட்டு இருக்கு. டைட்டனுடைய ரிசல்ட் என்பது எடுத்து பார்க்கும்பொழுது அவங்களும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் என்பது காமிச்சிருக்காங்க. அவங்களுடைய லாபத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இதை பார்த்த உடனே இந்த டைட்டன் அப்படின்ற பங்குக்கு மட்டும் இன்னைக்கு குஷி வந்துடுச்சு. அதை வந்து மார்க்கெட்டில் ஒரு 1.5% ஏற்றி விட்டு அளவு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த டைட்டன் என்பது சமீபத்தில் டெக்னிக்கலாகவே இது வந்து ஒரு முக்கியமான மே மாதத்தினுடைய லோவில் வந்து விழுந்துட்டு 3300 ரூபா பக்கத்தில் வந்து விழுந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேயே சுற்றி கொண்டு இருந்த பங்கு தான் ஒரு 4-5 நாளைக்கு. இன்னைக்கு வந்து ரிசல்ட்டை காரணமாக வச்சுக்கிட்டு அதை லேசாக ஏற்றி விட்டுருக்காங்க. பார்த்தீங்களா நண்பர்களே, ஒரே செக்டர் தான், ஒரே பிஸ்னஸ் கொண்ட, கிட்டத்தட்ட ஒரே பிஸ்னஸ் கொண்ட கம்பெனிகள் தான் இருந்தாலும் ஒருத்தருடைய ரிசல்ட் ஒரு மாதிரி இருக்கு, இன்னொருத்தருடைய ரிசல்ட்டுக்கு மார்க்கெட்டில் ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கு. வைப்ஸ் ஆர் ஆல்வேஸ் கரெக்ட், அவங்க சொல்றதா நீங்க கேட்கணும் அப்படின்னு இந்த நாட்டில் சொல்லிக்கிற மாதிரி பேசிக்கிற மாதிரி மார்க்கெட்டினுடைய ரியாக்ஷன் என்பதே ஃபைனல். நம்ம என்ன வேணாலும் லாஜிக் நினைக்கலாம், பட் மார்க்கெட்டினுடைய ரியாக்ஷன் என்பது இன்னைக்கு கல்யாண் ஜுவல்லரிக்கு கும்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நண்பர்களே, மிகப்பெரிய ரிசல்ட் இன்னைக்கு வருது, எஸ்பிஐயோட ரிசல்ட். பட் இருந்தாலும் நாளைக்கு மறுபடியும் மார்க்கெட் லீவ். ஸோ எஸ்பிஐ, டாடா மோட்டார் 2 பேருமே பெரிய ஆளுங்க. ஆனால் அவங்களுடைய ரிசல்ட் என்பது கரெக்டாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. இன்னுமே இந்த ஜிஆர்எஸ்சி, மணப்புரம் ஃபைனான்ஸ் போன்ற வாலட்டிலிட்டியான பங்குகளுடைய ரிசல்ட் வருது. பட் இனி எதாக இருந்தாலும் மண்டே தான் அதனுடைய இம்பேக்ட். இன்னைக்கு வரக்கூடிய ரிசல்ட் எடுத்து வச்சுக்கிட்டு மண்டே தான் ரொம்ப சுவாரஸ்யமாக அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டுகள் பெருசாக பாதிக்கவும் இல்லை, பெருசாக லாபம் என்பது சம்பாரிச்சு தரல. எல்ஐசியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3%, 4%, 5% போன்ற வருமானம் தான் இன்னைக்கு வந்திருக்கு ரிசல்ட்டுகள்னால. அதே சமயம் இறங்குனது வேணால் கொஞ்சம் மனசு வலிக்கிற மாதிரி இந்த கல்யாண் ஜுவல்லரி ரொம்ப ஃபேமஸான பங்கு, அதை பிடிச்சி 8% இறக்கி விட்டாங்க. சன் டிவி வெளியிடக்கூடிய படம் என்பது வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் இருந்தாலும் இந்த பங்கு அந்த ரிசல்ட்டை காரணமாக வச்சுக்கிட்டு, அந்த புக்கிங்ஸை காரணமாக வச்சுக்கிட்டு ஏதாவது பெருசாக மேல் நோக்கி ஏறி சாதிப்பான்னு பார்த்தா ரியலி இட் இஸ் ஷாக்கிங் ஃபார் சன் டிவி. ஸோ இந்த சன் டிவியினுடைய ஷேர் ப்ரைஸ் ரொம்ப தடுமாற்றமாக கிட்டத்தட்ட மலையடி வாரத்தில், இந்த 2025 மலையடி வாரத்தில் அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மிகவும் கடுமையான சரிவு. கிட்டத்தட்ட சமீபத்தில் நம்ம 1 மாதம் 2 மாதம் இறங்கின பங்குகளெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோம். இது மே மாசத்திலிருந்தே நான் ஒரு செகப்பி அப்படின்ற மாதிரி தொடர்ந்து இறங்கி கொண்டிருந்திருக்கிறது. எது எப்படியோங்க, நான் போய் அந்த படத்தை பார்த்தே தீர்றதுன்னு முடிவோடு இருக்கேன். அந்த பட ட்ரெய்லரை பார்த்துட்டு என் பையன், அவனுக்கு 10 வயசு கூட ஆகலை, துள்ளி பூச்சிக்கிட்டு இருக்கான், நானும் படத்துக்கு வருவேன். டேய், அது உன்னையெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாதனால கேட்க மாட்டேங்கிறான். இங்கே பாருங்க, ஒரு நண்பர் அழகாக திருக்குறளையே மாற்றி வச்சிருக்காரு. அதாவது லம்சம் ஒரே ஒரு இடம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அந்த லம்சம்தால் ஆகாதெனினும் எஸ்ஐபி முயற்சி பண்ணி நம்மளுக்கு லாபத்தை தரக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எஸ்ஐபியில் வந்து பல்வேறு அட்டம்ப்டுகள் எடுக்கிறோம். லம்சம்னா ஒரே ஒரு அட்டம்ப்ட், அந்த ஒரு அட்டம்ப்ட்லேருந்தே ஜெயிக்கணும்.
ஆனால் அப்படி லம்சம்னால முடியலனாலும் எஸ்ஐபி பல அட்டம்ப்டுகள் அடித்தா வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ். நண்பர்கள், இந்த சமயத்தில் 2 மிக முக்கியமான பங்குகள். ஒன்று, இந்த இண்டஸ்இண்ட் அப்படின்ற பேங்க்கில் சமீபத்தில் அதனுடைய எம்டி அண்ட் சிஇஓ அப்பாயின்மெண்ட்டுக்காக அந்த பங்கு என்பது நியூஸ்களில் செய்திகளில் இருந்த ஒரு பங்கு. இந்த ஹீரோ மோட்டோ கார்ப் அப்படின்ற பங்கு இதே மாதிரி தான் பல நாட்களாக பல மாதங்களாக குறுகிய லெவல்லையே இருந்தால் அதுக்கப்புறம் ஒரு 8% மேலே கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி வந்தது. இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்குமே ஏதோ ஒரு காரணத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தானா என்னன்றது தெரியல. அதுவும் ஒரு 2-3 மாத காலமாக ஒரு சிறிய அளவிலேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எம்டி அண்ட் சிஓட நியூஸ் வந்திருக்கு, நியூலி அப்பாயிண்டட். ஸோ அப்போ அந்த நியூஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இனிமேலாவது இந்த கோட்டை விட்டு வெளியேவோ அல்லது கீழேயோ வருமா அப்படின்றதான் ஒரு கேள்வியாக இருக்குது இந்த இண்டஸ்இண்ட் பேங்க். ஸோ சமீபத்தில் ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படின்ற பங்கு ஒன்றா இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ரேட் கெயின் அப்படின்னு ஒரு பங்கு. அந்த ரேட் கெயின் அப்படின்ற பங்குமே தற்போது மலையடிவாரத்தில் 52 வீக் லோவில் போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சமீபத்தில் இந்த ரேட் கெயின் அப்படின்ற பங்கு என்ன பண்ணியிருந்ததுன்னா இதே இடத்துல தான் ஒரு 400 ரூபாய் ரேஞ்சிலிருந்து ஒரு முறை 560 போயிட்டு அப்புறம் மிகவும் கடுமையான சரிவாயிடுச்சு. இப்போ மறுபடியும் வந்து கடந்த 2 நாட்களாக மேல் நோக்கி ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ரேட் கெயின் அடுத்தது என்ன செய்யும்? இது ஒரு டெக்னாலஜி கம்பெனி, டிவிடெண்ட் என்பதை கொடுக்காத கம்பெனி, அதே சமயம் இதுகிட்ட கடன் என்பதுமே இல்லாத ஒரு கம்பெனியாக இந்த கம்பெனி இதுக்கு முன்னாடி சில குவார்ட்டர்களுக்கு முன்னாடி வெறும் 8 கோடி 13 கோடி தான் லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தது. பட் இப்போ 50 கோடி அளவில் கன்சிஸ்டண்டாக லாபம் என்பது பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான். பெரிய முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஸ் வந்து பெரிய அளவில் குறைச்சிருக்காங்க. 10% வரைக்கும் ஹோல்டிங் கொண்டு வந்துட்டு அப்புறம் இப்போ வெறும் 5% வச்சுருக்காங்க. ஆனால் டிஐஸ் வந்து மனசில் என்ன நினச்சிருக்காங்கன்னு தெரியல, இந்த பங்கின் மேல் ரொம்பவும் பாசமாக 23.5% என்பது ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த ரேட் கெயின் டெக்னாலஜி அப்படின்ற பங்கு சமீபத்தில் தான் ஒரு 440-50 ரேஞ்சில் சுற்றி கொண்டிருந்த பங்கு இன்னைக்கு மேல் நோக்கி ஏறி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இது அடுத்து வரக்கூடிய நாட்களில் இது எப்படி இருக்கும்? தன்னுடைய 52 ஹையை போய் திரும்ப தொடுமா அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள்கிட்ட போய்கிட்டு இருக்கு. நண்பர்களே, சமீபத்தில் லாங் கேண்டில் போட்ட பங்குகளுடைய செய்திகள் அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்கீல, இந்த ஐஎக்ஸ்னு கூட ஒரு பங்கு இருந்தது. அது சமீபத்தில் ஏதோ ஒரு லாங் கேண்டில் அப்படின்றது சமீபத்தில் ஒன்று போட்டிருந்தது. அப்படி ட்ரேட் ஆகி கொண்டிருந்த இந்த ஐஎக்ஸ் அப்படின்ற பங்கு இன்னைக்கு ஒரு 5% ஏறி இருக்கு. இதே மாதிரி ஏதாவது லாங் கேண்டில் போட்ட பங்குகள் சமீபத்தில் என்னென்ன பங்குகள் மார்க்கெட்டில்? இந்த எம்டார் டெக் அப்படின்ற ஒரு பங்கு இருக்கு. அவன் இதுக்கு முன்னாடியே ஒரு முறை லாங் கேண்டில் என்பது போட்ட பிறகு அப்படியே தொடர்ந்து மார்க்கெட்டினுடைய சப்போர்ட் இருந்ததுனால நல்லா உச்சிக்கு போனவன் தான். அதுக்கப்புறம் அதில் ஒன்றும் பெருசாக விஷயம் இல்லை. அதனுடைய அந்த ஷேர் இருக்கக்கூடிய செக்டருக்கு உண்டான நியூஸ் என்பது அந்த சமயத்தில் எதுவும் வரல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே மார்க்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக செல்லிங் ப்ரெஷர் வந்து இந்த பங்குமே இறங்கி விட்டது. இப்போ மறுபடியும் வந்து சமீபத்தில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி லாங் கேண்டில் அப்படின்னு போட்ட பங்குகளை இந்த எம்டார் டெக் அப்படின்றது இருக்குது. ஈவன் வந்து தற்சமயத்தில் ஒரு அடிவாரத்தில் போயிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி இந்த பங்கு 1400 வரைக்கும்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த பங்கு கீழ் நோக்கி 1400 போகுமா அல்லது 1640 வருமா அல்லது கீழே போயிட்டு மேலே வருமா என்ன ஏது அப்படின்றது தெரியாமல் மார்க்கெட்டில் பல பேர் லாங் கேண்டில் போட்ட பங்குகள் அப்படின்னு லிஸ்ட் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த எம்டார் டெக் அப்படின்ற பங்கு ஒன்றா இருக்குது. இன்னொன்று இந்த ஒலெக்ட்ரா கிரீன் அப்படின்ற ஒரு பங்கு. இந்த பங்குமே சமீபத்தில் ஒரு லாங் கேண்டில்னு போட்ட பங்கு இன்னுமே அதனுடைய அடிவாரத்துக்கு பக்கத்தில் வரல. வராமையே அவன் 1420 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி கீழே வந்து அந்த 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் டெஸ்ட் பண்ணுவானா, இனி மேலே போவானா என்னன்றது தெரியல. பட் வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த ஒலெக்ட்ரா கிரீன் அண்ட் எம்டார் டெக் போன்ற பங்குகளும் இருக்கு. நண்பர்களே, ஒரு மிக முக்கியமான தகவல், இந்த டிஃபென்ஸ் செக்டர் சம்பந்தப்பட்ட பங்குகளை பற்றி பேசிகிட்டு இருக்க போகையில் அதிகமான ஆர்டர் புக் கொண்ட பங்குகளில் இந்த பிஎல் அப்படின்ற பங்கு உண்டு. அது ஒரு நல்ல கீழ் ரேட்டுக்கு வந்ததுன்னா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க நிறைய பேர். ஆனால் அது பெருசாக கீழே விழுகல. ஒவ்வொரு முறையும் எவ்வளவு விழுகுதோ அதை விட 2 மடங்கு அல்லது அதிகமான மடங்கு ஏறதுலேயே குறியாக இருந்த ஒரு பங்குல இந்த பிஎல் அப்படின்றது ஒன்று. இந்த பங்கு பெரும்பாலும் கரடிகளுக்கு அனுமதி கொடுத்ததே இல்லை. எப்போ ஒரு முறை இந்த 2025 தான் மார்க்கெட் சரியில்லைன்னு 200 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே
கொஞ்சம் ஷார்ப்பாக கீழே வந்தவன் தான். ஆனால் பெரும்பாலும் அது கரடிகளுக்கு அனுமதி கொடுத்ததே இல்லை, வா வந்து என்னை பிடிச்சிக்க அப்படின்னு அது சொன்னதே இல்லை. ஸோ நிறைய முறை கீழே உழுக முயற்சி பண்ணாலும் திரும்பி மேலே ஏறின பங்கு தான். ஸோ இந்த பங்கு கீழே உழுகாதா அப்படின்னு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க. 250 ரூபா ரேஞ்சில் இருந்து நிற்காம 425 ரூபா போன வரைக்கும் போன பிறகு இப்போதைக்கு ஒரு சிறிய இறக்கமாக 386 வந்து விழுந்திருக்கு. ஸோ 2 months லோ பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் சரிவடைஞ்சு ஒரு 3 months லோவோ அல்லது 6 months லோவோ வந்து சேருமா அல்லது இங்கிருந்தே பிக்கப் ஆவானா அப்படின்றது தெரியாதபடிக்கு தற்போதைக்கு கரெக்டாக அது வந்து 50 days மூவிங் ஆவரேஜ் என்பதில் இந்த பிஎல் அப்படின்ற ஷேர் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடடா, டிவிஎஸ் மோட்டார் உன்னை பார்த்தாவே அருமையாக இருக்கே அப்படின்ற மாதிரி இந்த டிவிஎஸ் மோட்டார் பங்கினுடைய விலை மிகவும் அற்புதமாக தன்னுடைய 52 வீக் ஹை பக்கத்தில் வந்திருக்கு. இனி மிகவும் முக்கியமாக இந்த இடத்துல இருந்து மறுபடி கீழே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தரப்போகுதா அல்லது தொடர்ந்து ஏறப்போகுதா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.